ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஆடி மாதத்தின் வளர்பிறையில் வரும் ஏகாதசிக்கு புத்திரத ஏகாதசி என்றும் ஸ்வரண மாதத்தில் வரும் ஏகாதசி என்பதால் ஸ்வரண புத்திரத ஏகாதசி என்றும் பெயர். குழந்தை வரம் தரும் ஏகாதசி என்பதால் புத்திரதா ஏகாதசி என்று சொல்லப்படுகிறது. குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் அவர்களுக்கு நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும். ஆன்மீக வளர்ச்சி மற்றும் தெய்வ ஆசீர்வாதத்தையும் வாரி வழங்கும் விரதமாக இந்த ஏகாதசி விரதம் சொல்லப்படுகின்றது. பவிஷ்ய புராணத்தின்படி இந்த விரதத்தின் சிறப்புகள் மற்றும் விரதம் கடைபிடிக்கும் முறையை யுதிஷ்டருக்கு பகவான் கிருஷ்ணர் எடுத்துரைக்கின்றார். மஜிதித் என்ற மன்னன் தனக்கு இருக்கும் நீண்ட காலமாக குழந்தை இல்லாத குறை நீங்க வழி சொல்லும்படி ரிஷிகள் முனிவர்கள் உள்ளிட்ட பலரையும் அழைத்து கேட்கின்றார். இறுதியாக லோமேஷ் என்ற ரிஷி மன்னருக்கு வழிகாட்டினார். முந்தைய பிறவியில் தாகத்துடன் தண்ணீர் குடிக்க வந்த பசுவை கொன்று கன்று குட்டியிடம் இருந்த தாயை பிரித்த பாவத்தின் காரணமாகவே இந்த பிறவியில் மஜிதித் மன்னருக்கு குழந்தை இல்லாமல் இருப்பதாக தெரிவித்தார். பசுவை கொன்ற பாவம் நீங்கவும் குழந்தை வரம் கிடைக்கவும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பக்தியுடன் புத்திரத ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கும்படி கூறினார். ரிஷியின் வழிகாட்டுதலின்படி மன்னரும் அவரது மனைவியும் ஏகாதசி விரதமிருந்து குழந்தை வரம் பெற்றனர். புத்திரத ஏகாதசி விரதம் குழந்தை வரம் தருவது மட்டுமல்ல, பாவங்கள் அனைத்தையும் போக்கி ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு வழி அருளும் விரதமாகும். பக்தி சிரத்தையுடன் இந்த விரதத்தை கடைபிடித்தால் மகிழ்ச்சி, அமைதி, செல்வ வளம் ஆகியவை கிடைக்கும். விரதம் இருப்பவர்கள் மட்டுமன்றி அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வாழ்க்கையில் சரியான பாதையை காட்டி தெய்வீக அருளையும் மோட்சம் அடைவதற்கான வழியையும் காட்டும் உன்னதமான விரதமாகும். இந்த ஆண்டு புத்திரத ஏகாதசி விரதம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி கடைபிடிக்க உள்ளது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி காலை 11:34 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 5ஆம் தேதி பகல் 1 மணி வரை ஏகாதசி திதி உள்ளது. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை துவங்க வேண்டும். உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் விரதம் இருக்கலாம். அப்படி இருக்க முடியாதவர்கள் தானியங்கள், அரிசி, வெங்காயம், அசைவம் ஆகியவற்றை சேர்க்காமல் எளிமையான உணவுகளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். பொதுவாக ஏகாதசி திதியை தசமி திதியில் துவங்கி துவாதசியில் நிறைவு செய்ய வேண்டும் என்பார்கள். அதனால் ஆகஸ்ட் 4ஆம் தேதியன்று பகல் பொழுதே விரதத்தை துவங்கி ஆகஸ்ட் 6ஆம் தேதி அதிகாலை 5:45 முதல் 8:26 வரையிலான நேரத்தில் பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம். ஏகாதசி அன்று பெருமாளின் சிலைக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதோ அல்லது பெருமாளின் படத்திற்கு பஞ்சாமிர்தம் படைத்தோ வழிபட வேண்டும். மஞ்சள் நிற மலர்கள், பழங்கள் ஆகியவை படைத்து பெருமானை வழிபட வேண்டும். பெருமாளின் திருநாமங்களையும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தையும் பாராயணம் செய்து வழிபட வேண்டும். மாலையில் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு. இது கோகுலாஷ்டமிக்கு முன்பு வரக்கூடிய ஏகாதசி விரதம் என்பதால் ராதா கிருஷ்ணரையும் இந்த நாளில் வழிபடுவது சிறப்பு. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய